பெண்கள்னாலே போதைப் பொருளாகவும் அடிமையாகவும் நினைக்கிற சில ஆண்கள் வக்கர புத்தியால் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாயிட்டு வருது. பெண்கள் எங்குமே தனியாக போகிறதுக்கு தான் சுதந்திரம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் இங்கே மனநலம் பாதித்த ஒரு பெண்ணை சில காமவெறி பிடித்த மிருகங்கள் சூறையாடி இருக்காங்க. கடந்த 2016 ஹைதராபாத் தெருவில் சுற்றிட்டு இருந்த ஒரு மனநலம் பாதித்த ஒரு பெண்ணை போலீஸார் மீட்டு ஹைதராபாத்தில் இருக்கிற அரம்கர் புனர்வாழ்வு மையத்தில் ஒப்படைச்சாங்க. அந்த பெண் பீகாரை சேர்ந்தவங்கன்னோ அவங்களுடைய பேர் ரேணுகானோ அந்த மையத்தில் இருக்கிற குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில் புனர்வாழ்வு மையத்தில் ரேணுகாவை ட்ரெஸ் இல்லாமல் நிர்வாணப்படுத்தியும் அவங்கள ஒரு மோசமான தரையில் சங்கிலியால் கட்டி வச்சு பாலியல் வன்கொடுமை செய்து சித்திரவதை செஞ்சுருக்காங்க. பல நாளாக இந்த சித்திரவதையை அனுபவிச்சுட்டு வரும். ரேணுகாவுக்கு யார் இதை செய்கிறாங்க அப்படின்றது தெரியாதது தான் ரொம்பவே கொடுமையான விஷயம். ஆனால் அங்கே இருக்கிற சில பேர் தான் இவங்களை இது மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி வந்திருக்காங்க. இருட்டுனதுக்கு அப்புறமா தான் யாரோ வராங்க அப்படின்னு மட்டும் தெரியும். என்னுடைய ட்ரெஸ்ஸுகளை இழுத்து தவறான முறையில் நடக்கிறாங்க. இருட்டாக இருக்கிறதுனால யாருன்னு என்னால் அறிய முடியல. ஒரு முறை இருட்டில் நான் அவங்கள அடிக்க முயன்றேன், ஆனால் தவறுதலாக வேற யாரையும் அடிச்சிட்டேன் அப்படின்னு ரேணுகா கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு தெருக்கல்ல செல்லதான் சுதந்திரம் இல்லை அப்படின்னா புனர்வாழ்வு மையத்தில் கூடவா அப்படின்ற மிகப்பெரிய அச்சத்தை மக்கள் மத்தியில் இந்த நிகழ்வு உண்டாக்கியிருக்கு. இந்த செய்தியை பற்றி ஏதாச்சும் கருத்து கூற விரும்பினா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.